வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. இந்த வீடியோக்குள்ள போக முன்னம் ஒரு சின்ன கருத்து. எங்களுக்கு காய்ச்சல் வந்தா அல்லது வயிற்று குத்து வந்தா அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் வந்து எங்களோட சிம்டம்ஸை சொல்லுவோம். டாக்டர் வந்து அந்த சிம்டத்தை குறைக்கிறதுக்கு மருந்து தருவார். காய்ச்சல்ண்டா காய்ச்சலை குறைக்கிறதுக்கு மருந்து தருவார். வயிற்று குத்துண்டா வயிற்று வெளியே குறைக்கிறதுக்கு மருந்து தருவார். சுகர் ஏறிட்டுண்டா அதுக்கு குறைக்கிறதுக்கு மருந்தை கூட்டுவார், டோஸை. ஆனால் அது ஏன் அந்த காய்ச்சல் வந்தது, ஏன் வயிற்று குத்து வந்தது, ஏன் இப்படி சுகர் ஏறி இருக்குன்றதை விசாரிக்கவே மாட்டேன். எங்களுக்கு வந்து வெறும் சிம்டத்தை குறைக்கிறதுக்குரிய மருத்துவமாகவே உலக மருத்துவம் இருக்கு. அதே போலதான் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தம் அந்த செய்திகளை பார்க்கும்பொழுது வெறும் சிம்டத்தை தான் பார்க்குறோம். எத்தனை பேர் குண்டு போட்டார்கள், எத்தனை பேர் இறந்தார்கள், எந்த விமானம் விழுந்தது, ட்ரம்ப் என்ன சொன்னார், முஜ்தபா கமேனி என்ன சொன்னார், இந்த இதுகளை தான் பார்க்குறோமே ஒழிய ஏன் இந்த யுத்தம் வந்தது, இதுக்கு பின்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரணத்தை மறந்துட்டோம். அந்த யுத்தத்தை வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அந்த ட்ரம்ப் ஏன் இப்படி நடக்கிறார்? இப்ப நீங்கள் உங்களோட வாழ்க்கையில ஒருத்தர் சிலரை சந்திப்பீங்க, சிலரை சந்திக்க அவர் ஏன் இப்படி நடக்கிறார்? இப்ப என்ன பார்க்க கூட உங்களுக்கு யோசனை வரும், வேற யூடியூப் வீடியோ போடுறார். இப்படியான யோசனைகள் வர வேணும். அப்படி வந்தால்தான் உங்களுக்கு உண்மையான விளக்கம் கிடைக்கும். அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இப்படி நடக்கிறார் என்று நான் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்க்க தட்டி கொண்டு போய்க்க ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி என்றால் என்ன? இதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற அத்தனைக்கும் உங்களுக்கு உலகம் கிடைக்கும். ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி என்றால் ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி குணமுடையவர் தான் நடுநாயமாக இருக்கணும்னு விரும்புவார். எங்க போனாலும் அவர் தான் நடுநாயம். செத்த வீட்டை போனாலும் அவர் தான் பிரேதமாக இருக்கணும்னு விரும்புவார். கல்யாண வீட்டை போனாலும் அவர் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி தன்னை எல்லோரும் பார்க்கணும், தான் தான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருக்கணும், எல்லோரும் தன்னை நோக்கணும். வேறு எவருக்குமே எந்த புகழோ எந்த கேமரா போகக்கூடாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து தேடி தேடி நிர்மலா காண்டு பேட்டி கொடுத்துருப்பார். எப்பயாவது ஒரு குண்டை போடுறது மாறி மாறி ஏதாவது ஒரு செய்திகளை கொண்டென்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கொண்டென்ட் கொடுத்து கொண்டிருக்கார். உணர்ந்து கொண்ட இவரோட கூட இருக்கிற இலக்கைகள் இவரை கடவுளாக்கி போட்டு தாங்கள் வந்து இவரை புகழ்ந்து கொண்டு தாங்கள் வந்து ஷியா மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறான் சரி, தங்களோட உறவினர்களுக்கு பதவி கொடுக்குறான் சரி, இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்பை பொறுத்தவரையில் தான் நடுநாயகம் இருந்தால் சரி, இது வந்து ஒரு முதல் குணம். ரெண்டாவது குணம் என்னென்றால் அவர்கள் வந்து நல்ல அழகாக உடுப்பார். அவர்களோட உடையல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான உடையலாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் ட்ரம்ப் வந்து ஒரு டிஷர்ட்டோடையோ அல்லது ஒரு கேஷுவலான உடுப்போடையோ பார்க்கவே மாட்டீங்க. ஏனென்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏனென்றால் அப்படி தாங்கள் நல்ல உடை உடுத்தா தான், தாங்கள் ஒரு ஷார்ப்பான உடை உடுத்தா தான் எல்லோரோட கவனம் தங்களில் இருக்க முடியும் யோசிப்பார். உடை உடுப்பார்கள். சில வேளையில் ஆபாசமாகவே பேசுவார், முகம் சுளிக்கிற மாதிரி பேசிட்டு விட்டுருவார்கள். ஏன் அப்படி முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறாருன்னா அதுக்கும் அங்கே முதல் காரணம் தான். என்ன சொல்லுங்க, எல்லோரும் தன்னை பார்க்கணும், என்ன கேவலமாவது பண்ணி கொண்டே கூடாதாப்பான்ற மாதிரி தான் எல்லோரும் தன்னை பார்க்கணும், எல்லோரும் தன்னை போகணும், தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும். மூன்றாவது குணம் என்னென்னா அவர்களுடைய எமோஷன் வந்து தாறுமாறாக இருக்கும். திடீர்னு பார்த்தா ஹாப்பியாக இருப்பார்கள், திடீர்னு பார்த்தா சேடாகிடுவார்கள். இவ்வளவும் என்னத்துக்குன்றால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அட்டென்ஷன் கிடைக்கல என்றால் அவர்கள் கோபம் வந்துடும். அதனால எமோஷனை கூட்டி குறைச்சி அப்படியெல்லாம் செய்வார்கள். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து சில இடங்களில் தாறுமாறாக நடந்து கொள்வது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு செலன்ஸ்கியை கூப்பிட்டுட்டு அவமதிச்சது. ஏன்னா எல்லோருடைய கவனமும் செலன்ஸ்கியில் போகுதுன்றாலும் இவருக்கு தாங்க முடியாது, டக்குன்னு உடனே அவமதிச்சு விட்டுருவேன். என்னோட கூட இருக்கிறவனுக்கு போல் கிடைக்குதுன்னா சடார் ரெண்டு அவமதிச்சு, அவனையும் அவமதிச்சு, பத்திரிகையாளரையும் அவமதிச்சு போடுவார்கள். அஞ்சாவது குணம், அஞ்சாவதா நாலாவது பாருங்க. நான் ஒரு உண்மையான விஷயத்தை சொல்ல வரைக்க கூட தடுமாறி கொண்டிருக்கேன். ஏனென்றால் உண்மையை சொல்ல கூட எங்களுக்கு தடுமாறுது. இது எப்படி டெலிவர் பண்றது, நீங்கள் எப்படி எடுப்பீங்களோன்னு தெரியாது. ஆனால் இந்த ஹிஸ்டானிக் பர்சனாலிட்டி இருக்குல்ல, அவங்க பொய்யை சொன்னா கூட உண்மை மாதிரி இருக்கு. நோமலானாக்கள் உண்மையை சொன்னா கூட பொய் மாதிரி இருக்கு. அஞ்சாவது குணம் என்னென்றால் அவர்கள் உங்களை சந்திக்கிறார்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறார்கள், பாட்டியில் நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவரோட நட்பு கொள்றீங்க. நட்பு கொண்டால் அவருடைய நட்பு வந்து உங்களை அவரோட விழுத்த மட்டும்தான், உங்களை அவருடைய நட்பு வேலையில விழுத்த மட்டும்தான். விழுத்தினா பிறகு உங்களை அவர் கணக்கெடுக்கவே மாட்டார், உங்களை மிகவும் அவமதிப்பார். நீங்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் போக மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை. இப்போ புட்டின் வந்து அதை விளங்கி இருக்கணும். அவர் புட்டின் நெருங்கினார்டா புட்டினுக்கு இருக்கிற மரியாதை போயிடும். நெருக்கமாக இருக்கிறவர்களாம் மதிக்க மாட்டார், கீழே போட்டு மிதிப்பார். நீங்கள் ஒரு உதாரணமாக ட்ரம்பையை பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை பேரை அவமதிக்கிறாருன்னு பாருங்க, கூட இருப்பவர்களை எத்தனை பேரை அவமதிக்கிறாருன்னு பாருங்க. இந்த ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி குணம் உள்ளவரை ஒரு இடத்தை சந்திக்கிறீங்க, கையை குலுக்கி கதைக்கிறீங்க, அதோட நீங்கள் விட்டுட்டு வாரீங்க, உங்களுக்கு அவரை பற்றி பர்சனலாக எதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் கையை குலுக்கி கதைச்சு அவரோட ஹாய் ஹலோ எல்லாம் சொல்லி ஒரு பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்தை காய்ச்சிட்டு வந்திருப்பீங்க. அவர் நிற்பார் ஏதோ உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ நெருங்கின தொடர்பு இருக்கிற மாதிரி அவர் நிற்பார். அப்போ நீங்கள் அப்போ அவர் உங்களுக்கு விளங்காது, நீங்கள் அவரை மறந்தே போயிருப்பீங்க. ஆனால் அவர் உங்களை
நெருங்கின தொடர்பு மாதிரி நினைச்சு உங்களுக்கு ஃபோன் அடிப்பார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்போ நீங்கள் யோசிப்பீங்களா, என்னடா நான் இவரோட இவ்வளோ நெருக்கம் இல்லையே, என்னதுக்கு இவ்வளவு க்ளோஸாக எங்கள்கிட்ட வராருண்டு. அப்போ நீங்கள் அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸை எடுத்தீங்களா உங்களை திட்டி தீர்த்து போடுறாரு. ஏண்டா நான் உன்னை இப்படி நம்பியிருந்தேன், நீ என்ன இந்த ஓவர் ட்ராமேட்டிக்காக என்றால் ஓவர் ஆக்ஷனபிள் பண்ணி உங்களை நீங்களாம் இதை குற்றம் செய்த மாதிரி ஆக்கி விட்டுருவீங்க. நான் இவரில் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா நாங்கள் இவ்வளோ நீண்ட நாள் அட்போன்னு உங்களுக்கே கொண்டு வர மாதிரி பண்ணிடுவார். ஆனால் உங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லி எங்கேயாவது ஒரு பார்ட்டியில் எல்லாரும் ஒரு இடத்துல சந்திச்சிருப்பீங்க, அவ்வளோதான் நீங்கள் செய்த வேலை. ஆனால் அவர் நினைக்கிறது ஏதோ நீங்கள் அவருக்கு க்ளோஸ், நீங்கள் அவருக்கு கீழே என்ன மாதிரி. இவர்களோட டீல் பண்ணுறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அவர்கள் எந்த தூர நோக்க திட்டம் எதிர்கால திட்டமும் இல்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு கணக்கு எடுக்க மாட்டார். அவருக்கு தேவை சென்டர் ஆஃப் அட்டென்ஷன், தான் ராஜா, தன்னை தான் எல்லோரும் பார்க்கணும். இதுதான் அந்த ஹிஸ்டானிக் பர்சனாலிட்டியின் மெயின் குணமே. ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குணமாக இருப்பார். இப்போ ஒரு உதாரணமாக ட்ரம்ப் என்ன சொன்னார், ஆரம்பத்தில் கிரீன்லேண்டை பிடிப்பேன்னு சொன்னார். கிரீன்லேண்ட் எங்களுக்கு தேவைன்றார். அதுக்கு பிறகு வெனிசுலாவுக்கு போய் வெனிசுலாவை கைப்பற்றணும்னு சொல்லி அதையும் செய்தார். பிறகு அதுக்கு முதல் சீனாவில் வெறி போட்டார். பிறகு பார்த்தீங்களா இப்போ ஈரானுக்கு நிற்கிறார். இது முடிவில்லாத கதை. அப்போ அவரை அவருடைய கொள்கைகள் அடிக்கடி மாறும். அவரை யாரும் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம். இப்படியானவர்களோட ஒரு கெட்டவன் நட்பு வச்சானண்டா என்ன செய்வானண்டா, இவரை யூஸ் பண்ணி தன்னுடைய காரியங்களை சாதிச்சு கொண்டு போவான். என்ன மாறி போய் கொண்டு போவார். ஒரு நாள் யுத்தம் நல்லதுன்றார். ஒரு வருஷத்துக்கு முதல் யுத்தமே கூடாது, உலக யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்படணும், எல்லாரும் சமாதானமாக இருக்கணும், நாட்டில் ஆட்சி மாற்றமே வரக்கூடாது, எந்த நாட்டிலையும். He will start a war. I'm not going to start a war. I'm going to stop wars. My rhetoric is going to keep us out of wars, and that's what happened. My proudest legacy will be that of a peacemaker. That's what I want to be, a peacemaker. We will measure our success not only by the battles we win, but also by the wars that we end, and perhaps most importantly, the wars we never get into. ஈரான்ல யுத்தம் புரிகிறார் என்றால் இதுக்கு காரணம் என்னென்றால் அவரை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம். இப்படியானவர்களுக்கு கொள்கையே இல்லை. அந்த ஹிஸ்டானிக் பர்சனாலிட்டி உள்ளவர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பார்கள். இப்போ ஈரான்ல இருந்தால் நாளைக்கு இன்னொன்று. அப்போ இவரை வச்சு யூஸ் பண்ணி காரியம் சாதிக்கலாம். யாராவது இவரை வச்சு யூஸ் பண்ணணும் என்றால் வடிவாக செய்யலாம். அதனால தான் எத்தனையோ வருடங்களாக 47 வருடங்களாக நெத்தன்யாஹூ ட்ரை பண்ணி கொண்டிருந்தவர் ஈரான் மீது அமெரிக்காவை யுத்தத்துக்கு அனுப்புறது. செய்ய முடிஞ்சதோ இல்லை. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடனே ஒரு வருஷத்திலேயே ஈரான் மீது யுத்தத்தை காரணம் இல்லாமல் ஆரம்பித்து கடைசியில் தர்ம சங்கடத்தில் போய் ட்ரம்பை கொண்டு போய் விட்டுட்டு இருக்காரு. ஏனென்றால் அவருக்கு ஆக்ஷன், இது ஒரு நல்ல ஆக்ஷன், நான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக வந்துட்டேன், எல்லாமே நான். Jointly controlled. By who? Maybe me. Maybe me. You want the United States to be in Me control? and the Ayatollah, whoever the Ayatollah is, whoever the next Ayatollah. இருவர் கேள்வி கேட்கும் பொழுது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமோஸ் என்னுடைய கட்டுப்பாடுகளும், அதாவது நான் எல்லாமே நான் தான், என்னை தான் பாருங்கள், நான் மற்றது முஸ்தபா கமேனியுடைய கட்டுப்பாடுகளும் அயத்துல்லாவுடைய கட்டுப்பாடுகளும் இருக்கும் என்று சொல்றார். இதே ட்ரம்ப் தான் ஒரு வாரத்துக்கு முதல் ஈரானில் ஆட்சி மாற்றம் வரணும், இந்த அயத்துல்லாக்கள் இந்த ஆட்சி மாற்றம் ஆட்சியில் அழிக்கணும்னு சொன்னார். இன்றைக்கு சொல்றார் தானும் அயத்துல்லாவும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமோஸை கட்டுப்பாடுகளை வச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க, முன்னுக்கு பின் முரணான பேச்சுகள். ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு பேச்சு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு பேச்சு. அவை இவர்களோட நீங்கள் விளங்கும் பொழுது நீங்கள் குழம்பி போவீங்க. ஒரு சாதாரண மனிதன் குழம்பி மிகவும் கஷ்டப்படுவார். உண்மையிலே நான் ட்ரம்பை பார்க்கும் பொழுது எனக்கு அவருடைய உறவினர்களை தான் நினைப்பேன். உண்மையாகவே நான் அதைத்தான் நினைப்பேன். ட்ரம்பால் அநியாயமாக இருந்த 2000 மக்களுக்கு மேலான அப்பாவி மக்களை நான் நினைப்பதுண்டு. அதை விட அதிக வேதனை இவருடைய உறவினர்களுக்கு இருக்குன்றதுதான் என்னுடைய ஒரு எண்ணம் நண்பர்களே. ஆகவே நான் இதை பெரிய அறிஞன் மாதிரியோ பெரிய புத்தகம் பூச்சி ஏதோ பெரிய படிச்சு போட்டு உலர்ற மாதிரியோ நீங்கள் நினைக்காங்க. இப்படி பிஹேவ் பண்ணுறான் அல்லது ஒரு நாடு இப்படி பிஹேவ் பண்ணுது என்றால் நீங்கள் காரணத்தை பின்னால் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கணும். இஸ்ரேல் நாட்டில் பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் இப்போ ஒரு தலைவன் நெத்தன்யாஹூன்ற ஒரு குரூரமான தலைவன் வந்ததால் அதுக்கு அந்த நாட்டுக்கு மேலும் கெட்ட வீரர்கள் வந்து. அமெரிக்கான்ற நாடு எத்தனையோ நல்ல தலைவர்களை கொண்டது, எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சது. இன்றைக்கு ட்ரம்பால் அந்த நாடே குழம்பி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் உண்மையில ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், நான் சொல்ல இளைஞர்களை விடுங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குழப்பமான சூழ்நிலையில கவலையில இருக்கிறார்கள். எதிர்காலத்தை பற்றின கவலையில முழு உலகத்தையே பாருங்க, இலங்கை உட்பட 3ஆம் உலக நாடுகளை பாருங்க, எண்ணெய் விலை ஏறி, இப்போ விலைவாசி ஏறி, மக்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார். அப்போ இவ்வளவுக்கும் காரணம் என்னென்னா ட்ரம்ப் என்ற ஒரு மனிதனை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் ஒரு ஆட்சி படத்தில் அமர்த்துறது. இந்த மாதிரி விஷயங்களை நாங்களே தெரிஞ்சோம் என்றால் நாங்களே எத்தனை தவறுகள் விட்டுருக்கோம், எங்களுக்கே தெரியாது. இப்போதான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வருது. ஹிஸ்டானிக் பர்சனாலிட்டி என்றால் என்னன்றது ஒரு பாருங்க, உங்களுக்கு அப்போ டக்குன்னு எல்லாம் கிளியர் இதுதான் காரணமானு தெரியும். எல்லாவற்றுக்கும் முன்னாடி காரணங்கள் இருக்கு நண்பர்களே. இந்த வீடியோவை போடுறதுக்கே நான் இவ்வளவு டென்ஷனாக கதைக்க வேண்டியிருக்கு. ஆனால் நல்லதை சொல்றது கூட டென்ஷனாகவும் பொறைவணியம் நீங்கள் என்ன நினைப்பீங்களோ, நான் கொஞ்சம் ஓவராக கான்ஃபிடென்ட் மாதிரி காட்டுறனோ, எல்லாமே எத்தனையோ எண்ணங்கள் எங்களுக்கு வரும். ஆனால் இந்த ஹிஸ்டானிக் பர்சனாலிட்டி அந்த எண்ணமே வராது.
அடிச்சு அடிச்சு தள்ளிக்கொண்டே போகணும். ஆனால் என்ன சொல்லுங்க, கலியுகத்தில் இப்படியானவர்களை நாங்கள் வீரன் என்று கூட நினைக்கிறோம். வேற என்ன, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.